இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் திருடுறவங்க உங்களுக்கு தெரியாம திருடுவாங்க. நீங்க ஏமாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க ஏமாந்து போவீங்க. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. இப்படி நினைச்சுதான் இந்த கெஃபே அமுதம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் இங்க பெங்களூர்ல. ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட்ல எந்த தப்பும் இல்ல. நல்ல ஆம்பியன்ஸ், வெரி குட் ஃபுட், டேஸ்டியான ஃபுட் அண்ட் அபவ் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி ரீசனபிள் பிரைசிங். விலை ரொம்ப கம்மியா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளவு டேஸ்டியான இந்த வெஜிடேரியன் மீல்ஸுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் சார்ஜ் பண்ற பிரைஸ் வெறும் 99 rupees இன்க்ளூடிங் டாக்ஸஸ். சரி, இப்ப இதுல என்னதான் பிரச்சனை? டேஸ்ட் நல்லா இருக்கே, விலையும் கம்மியா இருக்கே, சரி மறுபடியும் ஒரு தடவை இதை சாப்பிடுவோம் 2 நாள் கழிச்சு நான் ஆசைப்பட்டேன்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வாட்டி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போவேனா, வீட்டுல உட்காந்தபடியே ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணலாம்னு ஓபன் பண்ணா 99 ரூபாய்க்கு கெஃபே அமுதம்ல நான் சாப்பிட்ட அதே மீல்ஸ் உடைய ஸ்விக்கி பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 328 rupees. அதாவது 300%க்கும் மேல ஸ்விக்கி இதுக்கு நமக்கு சார்ஜ் பண்றோம். கீ பொடி மசாலா தோசை கெஃபே அமுதம் அந்த ரெஸ்டாரண்டோடைய ஆக்சுவல் மெனு பிரைஸ் வந்து 114 ரூபாய், 114 rupees இன்க்ளூடிங் டாக்ஸஸ். அதே கீ பொடி மசாலா அதே ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஸ்விக்கில நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 296 rupees. இந்த சாப்பாட்டுக்கு கெஃபே அமுதம் பிக்ஸ் பண்ணிருக்கிற பிரைஸ் 94 ரூபாய், வெறும் 94 rupees பிளஸ் 5 ரூபாய் டாக்ஸ் போட்டா கூட 99 rupees அவன் சார்ஜ் பண்றான். இதுக்கு மேல ஸ்விக்கிக்கு நாம தர வேண்டிய டெலிவரி சார்ஜ், பிளாட்ஃபார்ம் சார்ஜ், பேக்கிங் சார்ஜ், புண்ணாக்கு, போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்தா கூட 328 ரூபா வரக்கூடாது. டெலிவரி சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ், மற்ற சார்ஜஸ் எல்லாம் விட்டுருங்க. வெறும் அந்த ரெஸ்டாரண்டோடைய ப்ராடக்ட் பிரைசிங் 99 rupees. இவன் நமக்கு கொடுக்குற அதே ப்ராடக்ட் பிரைசிங் 199 rupees. 200% அங்கேயே வைக்கிறான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம ஏன் இவ்வளவு விலை கொடுக்குறோம் தெரியுதா? பிகாஸ் கன்வீனியன்ஸ் கம்ஸ் வித் பிரைஸ். பச்சையா தமிழ்ல சொன்னா நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம கொடுக்குற விலை. ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து அந்த ஏம்பியன்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, சுட சுட சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாட்டை சமைச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆறி போய் காஞ்சு கருவாடா நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுறோம். அதுக்கு 300% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம் அந்த 300%? அந்த சாப்பாட்டை சமைச்சவனுக்கா? அந்த சாப்பாட்டுல இன்வெஸ்ட் பண்ணவனுக்கா? இல்ல மழை வெயில்னு பார்க்காம நமக்காக கஷ்டப்பட்டு அதை தூக்கிட்டு வரான ஒரு டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் அவனுக்கு கொடுக்குறோமா? இல்ல. சம்பந்தமே இல்லாம சாப்பாட்டை சமைச்சவனுக்கும் சாப்பிட்டவனுக்கும் நடுவுல புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனிக்கு 300% எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுட் டெலிவரி பண்ற அந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து 79 rupees போட்டிருக்கான். ஆல்மோஸ்ட் 80 rupees வச்சுக்குவோம். இந்த 80 ரூபாய் டெலிவரி பண்ற எக்ஸிகியூட்டிவ்க்கு முழுசா போகுதானா? இல்ல. ஸ்விக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அநியாயம் அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனர்ஷிப்புக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இந்த மாதிரி 100% 200% பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு அவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. திஸ் இஸ் நியூஸ் டு அஸ். இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்டோடைய மேனேஜர் என்கிட்டயே சொன்னாரு. நீங்க கெஃபே அமுதம்ல இருந்து ஆர்டர் பண்ற ஒரு தோசையோ சப்பாத்தியோ வாட் எவர், அது அந்த கெஃபே அமுதம்ல இருந்தா உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேரண்டி? இதுல எத்தனை ஸ்கேம், எத்தனை ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஸ்விக்கில? இதை பத்தி நாளைக்கு பேசுறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. And until then, let's keep swigging.